Okay, friends. So the Hindu 2024 December 27. So first page பார்த்தீங்கன்னா nation mounts former Prime Minister Manmohan Singh the economist rule credited with the liberalization. ஸோ நமக்கு என்ன இதில் வந்து இம்பார்ட்டன்ட்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவர் வந்து எல்பிஜி வந்து மேன் பிஹைண்ட் தி எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னால் என்ன, அதனுடைய பேக்ரவுண்டு, எல்பிஜி ரிஃபார்முக்கு என்ன பேக்ரவுண்டு, ஓகே. அடுத்து வந்து எல்பிஜி ரிஃபார்ம் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, ஸ்பெஷாலிட்டிஸ்னா, லிபரலைசேஷனா என்ன, அதை விட்டா நீங்கள் மெயின்ஸில் எங்கே ஒன்றா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த GS3யில் இல்லை லிபரலைசேஷனா என்ன, ப்ரைவேடைசேஷனா என்ன, குளோபலைசேஷனா, இது த்ரீ த்ரீ லைன்ஸ் டெஃபினேஷன் வச்சுங்க, ரெடி ரெஃபரன்ஸு. ஸோ அதே மாதிரி அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அது. ஸோ ஆஃப்டர் திஸ் 23 இயர்ஸ் கேப்பில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், 1991லேருந்து இப்போ 2020 வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அது ஒரு டேபிளர் காலமாக மாதிரி வச்சுட்டு ஸோ கம்பேர் பண்ணலாம். தெர் இஸ் ஹை பாசிபிலிட்டி கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மெஷர்ஸ் மே ஹேவ் ஸ்லோடு டிமாண்ட் சேஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இது வந்து என்னென்னா ஆர்பிஐனுடைய மெஷர்ஸ் நம்ம ரெப்போ ரேட்டை வந்து கீப் அப்படியே வச்சுருக்கிறதுனால டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு கீவேர்டு அப்படின்னா எக்ஸ்கோரியேட் இன்ஃப்ளேஷன். மோட்டட் ஆர்டிக்கல் எக்ஸ்கோரியேட் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க, ஃபிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 2 டிபிஆர் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிஏபி சப் பேசின் பை மார்ச். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கலாம். ஸோ பரம்பிக்குளம் ஆலியர் சப் பேசின் ஏரியா அது எங்கே இருக்குது, அந்த பரம்பிக்குளம் ஆலியர் அந்த ப்ராஜெக்ட்னா என்ன, சில டைம் வந்து கொடைக்கானல் அது வந்து கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இப்போ NCW டேக்ஸ் சுமோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு, அந்த கேஸ் மூலமா NCW வந்து சுமோட்டோவை எடுத்திருக்காங்க காக்னிசன்ஸ். ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா இந்த எத்திக்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஒர்க்கிங் பிளேசஸ் வந்து உமனுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கா இல்லை, என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் NCWனா என்ன, NCW மெம்பர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, NCW சேர்மன் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, இது வந்து ஸ்டாச்சுரி கமிஷனாக இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னால இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்குறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் த ரைட் டு ஓவர்டூக் தி லெஃப்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் நியூஸு. ஸோ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் ஒன்று நமக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ யூ கேன் straight away skip that. Then tapping into Kazakhstan rare earth potential. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல், மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ப்ரிலிம்ஸில் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நிறைய நல்லா யூஸ் பண்ணுங்கள், நிறைய 2-3 டைம்ஸ் இந்த ஆர்டிக்கலை படிங்க, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ என்னக்கு சொல்லியிருக்காங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வந்து என்னென்னலாம் ரேர் எர்த் மினரல்ஸு நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனாவை தான் வந்து இந்தியா வந்து ஒரு 60% 70% டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இப்போ இந்த ஸ்பேஸு, டிஃபென்ஸு, அப்புறம் சேட்டலைட்ஸு, இதுக்கெல்லாம் அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் மோஸ்ட்லி ரினியூவபிள் எனர்ஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் செல்ஸு, பேட்டரிஸு, இதுக்கெல்லாம். ஸோ சைனாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்ம வந்து கசகஸ்தானுக்கும் வந்து இந்த கனெக்ட் சென்ட்ரல் ஏசியா பாலிசி மூலமாக அங்கேருந்து டேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து 5th லார்ஜஸ்ட் ரேர் எர்த் ஹோல்டர், பட் நமக்கிட்ட டெக்னாலஜி இல்லை அதை வந்து மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காம்ப்ரஹென்சிவாக இது வந்து அப்ரோச் பண்ணுங்க இந்த இதுவை. அடுத்து வந்தீங்கன்னா புஷ் த்ரூ. ஸோ இது வந்து என்னென்னா 2 days நேரத்துக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இது ஓப்பன் பண்ணுது, கென் பெட்டுவா ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டை. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் ஆக்சுவலாக இதில். ஸோ இதில் வந்து நிறைய இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து ஆன் த வே ஆக்சுவலாக.
ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதுலேயும் கேட்டிருந்தாங்க மெயின்ஸில். ஏன் வந்து இது வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவாய்டபிள் ட்ராஜடி. இந்தியா மஸ்ட் மேக் மெஷர்ஸ் டு ரிஃபார்ம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த புஷ்பா 2 அந்த ஃபில்ம் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒருத்தர் இறந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிவீல் தட் பிட்வீன் 1996 and 2002 இந்தியா ரெக்கார்டட் 3935 அரௌண்ட் 4000 ஸ்டாம்பேட் இன்சிடென்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன்டு 3000 டெத். ஸோ இது வந்து நமக்கு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திக்ஸ்லேயும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவீங்க, கேஸ் ஸ்டடீஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷுட் த வெல்த் டேக்ஸ் பி ரீஇன்ஸ்டேட்டட் இன் இந்தியா. ஸோ வெல்த் டேக்ஸை பற்றி வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, எஃப்ஏக்யூ மாதிரி ஒரு இன்டர்வியூவில். ஸோ வெல்த் டேக்ஸ்னால் என்ன, இந்தியாவில் என்ன அதனுடைய இது ஸ்டேட்டஸ் என்ன, எதனால் டெமாலிஷ் பண்ணாங்க, இப்போ வெல்த் டேக்ஸ் போட்டால் என்ன ஆகும், ரெவன்யூ எவ்வளோ கலெக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் நியூக்ளியர் டீல் டு குவாட். ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்களுடைய எஃபர்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ குவாட் இது நமக்கு இம்பார்ட்டண்ட் வேர்டு வந்து குவாட். ஸோ குவாட்னா என்ன, குவாட் மெம்பர்ஸ்லாம் யார், எப்போ வந்து இது டேக் அப் ஆச்சு, இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17 சில்ட்ரன் ரிசீவ் அவார்ட் ஃபார் எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக அவார்டு. ஸோ இந்த அவார்ட்னா என்ன, இந்த சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, சில்ட்ரன்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஷோகாஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது, அந்த ஆங்கிளில் இந்த நியூஸை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். தென் வந்து பிரைம் மினிஸ்டர் நீட் டு எக்யூப் யூத் வித் ஸ்கில்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எஸ்பிஎம். மெயினாக வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதனுடைய எஃபர்ட், அதை பற்றி ஒரு காம்ப்ரஹென்சிவாக அந்த ஏஐ பற்றி நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அடுத்து வந்து வேணும் லீவ் பேங்கிங் டு ஆர்பிஐ அவர்ஸ் எஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். ஆர்பிஐனுடைய இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி மெயின்ஸில் கேட்குறதுக்கு கொஷின் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கேட்குறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம். ஸோ அவ்வளோதான் மெயின் நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி குறைவாக தான் இந்த நியூஸு. ஸோ இது அடுத்து பிஐபி வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிஐபியில் நிறைய நியூஸஸ் இருக்குது. தேங்க்யூ.